ஹலோ எவ்ரி ஒன் 100 டேஸ் ஆஃப் வீடியோ சேனல்ஸில் எனக்கு டே 15 இன்றைக்கி வந்து ஒரு நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ப்ளூ கலரில் நைலான் த்ரெட்டு அப்புறம் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கேண்டில்னால் லைட்டர் யூஸ் பண்ணி ஒரு சைடு ஆஃப் எட்ஜை வந்து இந்த மாதிரி ஃபயரில் காமிச்சு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இழுத்தோன்னா இந்த மாதிரி த்ரெட்டு இல்லை இந்த நீடில் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பீட்ஸ் ஆட் பண்ணும்போது ஈஸியாக உள்ளே இன்சர்ட் ஆகும். இல்லைனா அந்த நைலான் த்ரெட்லேருந்து நூல் தனித்தனியாக விலகிரும், உள்ளே இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளூ கலர் ஹார்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ லைனாக கிறிஸ்டல் பீடு ஜெல்லி பீடுன்னு எல்லா லைனாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு ஆல்ஃபபெட் போட்டு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருக்கிற மாதிரி இன்னொரு சைட்லேயும் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஜம்ப்னிங்ஸோ இல்லை எந்த செயினும் யூஸ் பண்ண போதில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம பேண்ட் ரெடி பண்ணுறோம். இன்னொரு சைட்லேயும் வந்து நம்ம நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து க்ராஸாக போட்டு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி நாட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி அட்ஜஸ்டபிள் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வீடியோ எடுத்துருக்கும்போது கட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி பண்ணேன்னு காட்டுறேன் பாருங்கள். ரைட்டில் இருக்கிறத மேலே லெஃப்டில் காமிச்சிடணும். லெஃப்டில் இருக்க ஒயரை கீழேருந்து இன்னொரு சைடு நாட் போட்டோம்ல அது வழியாக உள்ளே இன்செர்ட் பண்ணி மேலே எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இது நான் எப்படி போட்டேன்றத வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக திருப்பியும் ஒரு தனி வீடியோவை கூட போட்டு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபயரில் காமிச்சு லைட்டாக டேப் பண்ணோன்னா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அழுத்தினோன்னா அது செக்யூர் ஆகிரும். அதுலேருந்து அதுக்கப்புறம் நூல் எடுத்தால் வராது. இப்போ அதோட எக்ஸ்டெண்ட் இருக்கும்ல, 2 எக்ஸ்டென்ஸ்லேயும் வந்து ஃப்ளவர் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே சாம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு மேலே நாட் போட்டுக்கலாம். இதுவும் எட்ஜஸ் வந்து ஃபயரில் காமிச்சு டேப் பண்ணி செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக்கு. ஸோ இப்படி தான் அட்ஜஸ்டபிள் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.